ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் காதில் ஹெட்செட் மாட்டிக்கங்க. ஏன்னா இங்கே நான் மலையில் கோட்டையிலேருந்தே பேசுனதால் நிறைய வெளி வாய்ஸில் கேட்காதுங்க. ஹெட்செட் மாட்டிங்கன்னா கிளியராக கேட்கும். அதில் எல்லாருமே ஹெட்செட் மாட்டிட்டு இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சுற்றுலா பதிவுக்காக சரவணன். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய கோயில்களை பற்றின வீடியோக்கள் அதிகமாக போட்டிருக்கோங்க. கோட்டைகள் பார்த்தீங்கன்னா 2 கோட்டைகள் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். அதில் ஒன்று மயுமண்டலம் கோட்டையும், இன்னொன்று களம்பூரான் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 கோட்டை போட்டிருக்கோங்க. இப்போ 3வதா ஒரு கோட்டையை பற்றின பதிவு தான் இது. நாம இப்போ எங்கே இருக்கோம்னா வேலூர்ல தாங்க. வேலூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற ஒண்ணுபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்கும். இங்க தங்க நாணயங்களை பதுக்கி வைக்கிறதுக்காக ஒரு கோட்டை ஒண்ணு கட்டியிருக்காங்க. அந்த கோட்டைக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். வீடியோக்குள்ள போற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கிட்டு அதுல இருக்கிற ஆல் இன் ஆப்ஷனையும் அழுத்திங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோட்டைக்கு நான் வரும்போது பாத்தீங்கன்னா அழகான கன்னியம்மன் கோயில் கீழே இருந்ததுங்க. அப்படியே படிகளும் மேலே ஏறி போச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி மேல ஏற ஆரம்பிச்சேன். ஆனா கடைசியில அது வழி இல்லைங்க. அங்க இருக்கிறவங்க இது பக்கத்துலதான் வழி இருக்குன்னு சொன்னாங்க. ஊருக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி திரும்பி வரும்போது ஒரு தெரு மாதிரி ஒண்ணு வந்தது. அதுக்குள்ளதான் அந்த மலைக்கான வழி இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க வந்து விசாரிச்சு பார்த்தேங்க. கோட்டைக்கு மேல போறதுக்கு ப்ராப்பரான வழி எதுவும் கிடையாது. ஃபுல்லா வந்து புதரா மண்டி கிடக்குதுங்க. சரி, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மலைக்கு ஏற ஆரம்பிச்சேன். இந்த கோட்டைக்கு போறதுக்காக இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் விசாரிக்கும் போது, தனியா வந்திருக்கீங்க, தனியா மலை மேல போகாதீங்க, கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான். ஏன்னா வழியிலே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, வழிகள் எதுவும் இல்லை, முழுவதும் புதாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நம்ம எதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக நான் இங்க வந்தேங்க. அவங்க சொன்னது கரெக்டா உண்மையாகி போச்சு. அந்த சிமெண்ட் பாதை முடிஞ்ச உடனே பாருங்க, இங்கதான் மலை அடி வர இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கேயும் நமக்கு வழிகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. எந்த பக்கம் போறதுன்னு கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாதையை பிடிச்சி அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சேன். ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு செடிகள் இருக்குன்னு. இந்த செடிகள்லாம் கடந்துதான் நாம அந்த வழியை கண்டுபிடிச்சு மேல போக வேண்டியதா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாம ஏற ஆரம்பிக்கிறோங்க. இங்கே பாதியே இல்லைங்க. பாதியே கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் அடுத்தது முன்னேறி போவோம். இந்த பாறை வழியாக மேலே ஏறி போய் பார்ப்போம். இந்த பக்கமாக மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ பாதை இந்த பக்கம் போகிறதுக்கு இல்லைங்க. இந்த மலை மேலே தான் நம்ம அப்படியே நடந்து தான் போகணும். இதுக்கு மேலே நடந்து போனால் தான் ஏதாச்சும் பாதைகள் தெரியும். சரி, கொஞ்சம் கவனமாக போகணும். இந்த இடத்துல செப்பல் போட்டுனா தான் இருக்குது. சரி, மேலே ஏறிட்டு நம்ம ஏறி வந்த பாதை பார்த்திங்கன்னா இது வழியாக தாங்க. வழிகள்லையும் எதுவுமே இல்லை. செருப்பு கூட கட்டிட்டேன். ஏன்னா செருப்பு ரொம்பவுமே வழிக்கு விடுது. அதில் செருப்பு கட்டிட்டு பாருங்க, செருப்பு எங்கே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வழியாக தான் மேலே ஏறி போகணும். சரி, வாங்க போகலாம். பாதையில் பாருங்கள், ஃபுல்லாக எட்ஜில் தான் இருக்கும். இப்போ இது வழியாக தான் நம்ம இப்படியாக கிராஸ் பண்ணி அங்கே போகணும். கொஞ்சம் டேஞ்சரானது தான். என் செருப்பு நான் கட்டிக்கிறேன், இல்லை க்ரிப்பு கிடைக்காது. மேலே அந்த பாறைக்கிட்ட போக வேண்டியது இருக்குது போல். அதுக்கு மேலே ஏறினா தான் வழி கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, ஏறுவோம். முடிஞ்ச அளவுக்கு தான் ஏறி இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி தான் அந்த மலை இருக்குது, ஆனால் அதுக்கு வர வழி எதுவுமே சரியா இல்லைங்க. கீழே ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு கையும் வச்சு தாங்க ஏற மாதிரி இருக்குது. மேலே ஏறிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். மலைக்கு கால்வாசி தூரம் மேலே ஏறி இருக்கோங்க. இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள். சுற்றியுமே மலைகள் தான். ஜவாது மலைத்தொடர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அழகாக இருக்குது, ஆனால் மலை மேலே போகிறதுக்கு சரியான வழி எதுவும் இல்லை. சரி வாங்க போய் பார்ப்போம். சின்னதாக தேடி பார்த்த ஒன்று போதுங்க. கடைசியாக அது வழியாகவே நம்ம ஃபாலோ பண்ணியே போயிடலாம். இன்னும் ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. வந்து ஏரோ மார்க் போட்ட நல்ல உள்ளவங்களுக்கு நன்றிங்க. வழியில் இல்லை. இதில் நடந்து போகும்போது பாருங்கள், என்னை சுற்றியுமே வெறும் புல்லுங்களும் செடிகளும் தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நெட்டாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ஏற போகிறோம். ஏற்கனவே நம்ம செப்பல் வேறு சறுக்கி விட்டுட்டே இருக்குது. ஏறது கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். செருப்பு ரொம்பவுமே சரி கொடுது. மிஸ்ஸு கொஞ்சம் இதில் தப்பிச்சிட்டேன். சரி அடுத்த வாட்டி உஷாராக இருப்போம். சரி நான் மேலே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு கையால் என்ன பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியல. மேலே போயிட்டு எடுத்து காட்டுறேன். அங்கே இருக்கிற அடிவாரத்தால் தாங்க நம்ம ஏறி வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த மேடெல்லாம் கலந்துருக்கும். இந்த மேடோட முடியுன்னு பார்த்தா அடுத்ததாக ஒரு டெஸ்ட் வைக்குது. இன்னமும் பாருங்கள், இந்த மாதிரி மேடு ஏறி போனால் தான் அங்கே மலைக்கு நம்மளால் போக முடியும். சரி பார்க்கலாம் வாங்க. சரி நான் செருப்பு நான் கட்டிட்டு கையில் எடுத்துக்க போகிறேங்க. இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பேராவது குறைஞ்சிடுவாங்க. தனியாக மட்டும் வராதிங்க. தனியாக வந்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. மலை ஏறதுன்றதை விட கூட ஒருத்தர் இருந்தால் பேச்சு துணைக்காத இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வரும்போது ஒரு குழுவாக வாங்க, இல்லை குறைஞ்சது ஒரு 2 பேராக வாங்க. இந்த நெட்டோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிறிய பாறை இருக்குது. கொஞ்சம் பரப்பளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் பெரிய பாறை தான். உட்காந்து ரெஸ்ட்லாம் எடுக்கலாம். டயர்டாச்சுன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து படி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுதுங்க வழி. இங்கே பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கற்கள் போட்டிருக்காங்க. அதில் பாதை கொஞ்சம் நல்லாவே தெரியுது. இங்கே கிட்ட வந்தோடனே பார்த்திங்கன்னா கோட்டையோட மதில் சுவரில் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அது பாருங்கள், கோட்டையோட மதில் சுவர் நம்ம கண்ணுக்கு தெரியுது. சரி ஏறும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். வழிகள் கொஞ்சம் கற்கள்லாம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக தெரியுது. மலையோட பாதி தூரம் ஏறி வந்ததுக்கப்புறமா இந்த கோட்டை சுவருக்கே நம்ம வந்துட்டோங்க. கோட்டை சுவராக எல்லாம் வளைஞ்சிருக்கு. கண்காணிப்பு கோபுரமாக கூட இருந்திருக்கலாம். சரி அவங்க மேலே போய் என்னன்னு பார்ப்போம். இந்த மதில் சுவர் கீழே இருக்கிற இந்த பாயில் தாங்க நம்ம நடந்து போகணும். இந்த கார்னரில் வீட்டில் தான் நடந்து போகணும்.
நடந்து போனால் தான் அந்த பக்கம் மேலே போக முடியும். அந்த காலத்தில் வீரர்கள்லாம் எப்படி இதை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, நம்ம அங்கே போவோம். என்னால் முடிஞ்ச இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன். நான் தாண்ட உடனே உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேங்க. இந்த இடமே பாருங்கள், கீழே என்ன இருக்குன்னே தெரியாது. எல்லாம் நம்ம தெரியுமா முன்னோக்கி போகுது. ஒரு பாதை போடுங்க, இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கடைசியாக இங்கே ஒரு வழி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சுங்க. இது வழி தேடி வர்றதுக்கே டைம் ஆயிடுது. இருக்கிற பாறைங்களாம் பாருங்கள், கால் வைக்கிறதுக்காகவே அழகாக கொண்டாந்துருக்காங்க. இப்போ நம்ம இது மேலே தாங்க ஏறி போனோம். இப்போ இந்த கோட்டையில் நாங்கள் பாதி தூரம் ஏறி வந்திருக்கோம். இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அடுக்குகளாக கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரர்கள் தங்கறதுக்காகவும் அவர்கள் சமைச்சு சாப்பிடவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் ஒரு இடம் இருக்குங்க. இப்போ இந்த பாறையிலேருந்து நம்ம மேலே ஏறி போனோடனே அங்கே ஒரு அழகான பெரிய குகை ஒன்று இருக்குங்க. அந்த குகையை தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த மலை மேலே ஏறுறதே பாருங்கள், ரொம்பவுமே ரிஸ்க்காக தான் இருக்குது. நான் கையை கீழே ஊடி தான் ஏறிட்டு இருக்கேன். ட்ரை பண்ண முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுப்போம், இல்லைனாக்கா ஆஃப் பண்ணிவிட்டு ஏறி ஆரம்பிச்சிடுங்க. ஏறியாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதான் இங்கே பாதெல்லாம் பாருங்களேன், அந்த மலையிலே ரொம்ப அழகாக வெட்டியிருக்காங்க. இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குங்க. குகை மாதிரி தான் தெரியுது. சரி, பார்ப்போம். இது உள்ள பாருங்களேன், எவ்வளோ பெரிய குகை. அது மாதிரி நீட்டாக போயிட்டே இருக்குங்க. இன்னும் உள்ள வரையும் லாஸ்ட் வரையும் இருக்கு. இந்த குகை எப்படி இருக்கு, கொஞ்சம் நம்ம உள்ள போய் பார்ப்போமா? ஒரு பேட் ஸ்மெல் வருது. வவ்வால்கள் நிறைய இருக்குது போலுங்க. ஆஹா, வவ்வாலுங்களாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த குகையில் பாருங்க, மிகப்பெரிய குகைங்க. வவ்வாலுங்க நிறைய இருக்குது. கத்துறதுக்கு ஒரு பயமாக இருக்குது நமக்கு. சரி, நம்ம இப்போ கோட்டைக்கு மேலே போகலாம். இந்த குகையை பாருங்க, சவுண்டு கேளுங்க. இது கற்றுது. நம்ம படியேற ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் செய்கிறாங்க. தூரம் ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நுழைவாயில் இருக்குங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. அந்த குகையை பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நுழைவாயிலே பார்க்குறோம். இந்த கோட்டையில் இந்த ஒரு நுழைவாயில் மட்டும்தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி எங்கேயும் நுழைவாயில் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியலங்க. இங்கே பாருங்க, மிகப்பெரிய பக்கத்தில் ஒரு தூண். இங்கே வந்து மலையை வெட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அமைப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பக்கம் இருக்கிற கல்லுல இருந்து மரத்தை அதெல்லாம் சாய்ப்பாங்க. அந்த கொம்பை வீரர்கள் ஏறி வரும்போது அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்கங்க. ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. மலையோட எட்ஜில் இந்த நுழைவாயில் அமைஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான இடம் தாங்க. கரணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல கண்டிப்பாக பொருந்தும். இந்த முதல் நுழைவாயில கடந்து நம்ம மலை மேலே ஆரம்பிச்சோன்னா கோட்டையோட முதல் தளம் இருக்குங்க. அந்த முதல் தளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீரர்கள் தங்கறதுக்கான இடமும் அவர்கள் சமைச்சு சாப்பிட்டதற்கான அடையாளங்களும், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சுனையம் இருக்குங்க. அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போனோம்னா அந்த இடத்த பார்த்துடலாம்.
இப்போ நம்ம கோட்டையோட முதல் தளத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குங்க. இதை வந்து சுனைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய குளம் அப்படிதான் இருக்கு. பாருங்க, இதில் இந்த மலைக்கு மேலே ஒரு பெரிய மேடு மாதிரி பகுதியில் இருக்கு. எவ்வளோ பெரிய பாறை பாருங்க. இங்கே வீரர்கள்லாம் வந்து தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த பாறைகள் அமைச்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய பாறை ஒன்று இருக்குன்னு. இந்த பாறைகள் வீரர்கள் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த பாறைகள் இயற்கையாகவே அமைச்சிருக்காங்க. வந்து போட்டதுனால மலைக்கு மேலே இருந்ததே இதை வந்து அவங்களே அழகாக ஒரு சமமாக செதுக்கி இருக்காங்க. அதுக்கான இதுவும் கிடைக்குதுங்க. இப்போ நீங்களே அதை பாருங்கள். இங்கே இருக்கிற இந்த பாறையை பாருங்கள். அந்த பாறையை அவங்க பெட்டு போல் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது படுக்கை ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாறையை நல்லா சமமாக செதுக்கியிருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட இப்படி பார்த்தோன்னா ஒரு 15லேருந்து 20 வீரர்கள் வரைக்கும் ஃப்ரீயாக படுத்து தூங்க முடியுங்க. அப்படியே இந்த பாறையோட எட்ஜில் இருந்து நம்ம பார்த்தோம்னா இங்கிருந்தும் கீழே வரவங்களெல்லாம் கண்காணிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ உயரத்துலேயும் இந்த மலை வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த இடம். அப்படியே நம்ம அது எட்ஜில் இருந்து எதிர்க்கு இருக்கிற ஒரு மலையை பார்த்தோன்னா அந்த மலை வந்து கலம்பூரான் கோட்டை, தங்க நாணயங்கள் அச்சடித்த கோட்டைங்க. இந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக நமக்கு மலைகள் தான். ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைகள். அதனுடைய வியூ பாருங்கள். நான் வந்த நேரம் வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ரெண்டுத்துக்கும் இடையில் உண்டான ஒரு கிளைமேட். அந்த கிளைமேட்டில் இங்கே மேலே சூப்பராக இருக்குங்க. அதில் ஏசியில் இருக்கிற மாதிரி, ஏசின்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கும் மேலே தான் சொல்லணும். இந்த பெரிய ஓய்வு பாறையையும் அது பக்கத்தில் இருக்கிற பெரிய குளம், அந்த குளத்துக்கு மேலே பாருங்கள் ஒரு பெரிய கல் சங்கு போல் அமைப்பில் இருக்குங்க. அந்த கல் அது மேலே உட்காந்துருக்கு. தண்ணி இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குளம் முழுவதுமே தண்ணி வந்து நிறைய ஃபுல்லாக தேங்கி இருக்குங்க. இது பக்கத்துலேயே அவங்க யூஸ் பண்ணதற்கான அந்த பானை ஓடுகளும் இங்கே ஒரு கட்டிடம் வந்திருக்கு. அதனுடைய செங்கருக்கு துகள்களும் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குது. இதெல்லாமே நம்ம அப்படியே பார்த்துட்டு அந்த பாறை ஓரமாக போனோம்னா வீரர்கள் அந்த காலத்தில் ஒரு பொழுதுபோக்குக்காக விளையாடின ஆடு புலி ஆட்டம் அது போல் வந்து பாறையிலேயே அது செதுக்கி விளையாடி இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண அந்த பானை ஓடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போல் இங்கே நிறையவே இருக்குங்க. அந்த முதல் தளத்தோட குளத்திலிருந்து எட்ஜிலிருந்து கீழே பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு பெரிய குளம் போல ஒன்று பண்ணியிருக்காங்க. அதாவது மழை நீர் வந்து வீணாகாமல் இருக்கணும்னு அந்த தண்ணி போகிற இடத்துல முழுவதும் செங்கற்களால் காம்பவுண்ட் சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க. தடுப்பணை கட்டி தண்ணியை வந்து சேகரித்து இருந்திருக்காங்க. நீருக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா மலை மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. வீரர்கள் தங்கினாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, இங்கேருந்து அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க விளையாடின விளையாட்டு அந்த ஆடு புலி ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தில் விளையாடுவாங்க இல்லைங்களா சில விளையாட்டுகள், அதுக்கு கட்டம் போட்டு இந்த பாறையிலேயே எவ்வளோ அழகாக கட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே சிறு சிறு குழிகளும் போட்டிருக்காங்க. அது என்ன ரீசன் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க விளையாடிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருப்பாங்கன்னு தெரியுங்க. ஏன்னா இந்த பாறையை பார்த்தீங்கன்னா யாரும் தூக்கி வந்து தனியாக வச்ச மாதிரி தான் இருக்குது. அது தனியாக உங்களுக்கு நான் விஷுவலில் காட்டுறேன் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தண்ணி வராது. இந்த பாறையிலேருந்து வர தண்ணி அப்படியே கீழே வடியுதுங்க. வடிஞ்சு கீழே இது வழியாக தான் போகுது. இங்கே போயிட்டு அது நம்ம சொன்ன அந்த சுனைக்கு போய் சேர்ந்துடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து வர தண்ணி இன்னமும் வீணாகாமல் பாதுகாக்கணும்னு பாருங்கள். இந்த இடத்துல செங்கல் கட்டுமானம் பாருங்கள். இந்த செங்கல் வச்சு அது பக்கத்துலேயே பாறையவே அழகாக தொழவி இருக்காங்க. இது வழியாக தண்ணி கீழே இறங்கும் பாருங்கள். கீழே இறங்கி நேரடியாக போயிட்டு சுனையில் கலக்கிற மாதிரியான ஒரு இதுவும் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த காலத்தில் ரொம்ப யோசித்து தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, நம்ம கோட்டைக்கு மேலே போகலாம். இந்த பாறையை பாருங்கள். இந்த மலையில் சம்மந்தமே இல்லாமல் இந்த சின்ன பாறை நிற்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போதே ஒரு சங்கு போன்ற அமைப்பில் தெரியுது இல்லைங்களா. ரொம்பவுமே அழகாக இருக்குது இந்த பாறை. இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாறை தாங்க. துண்டாக தனியாக நிற்கிது, அதே போல் சங்கு போட அமைப்பிலையும் இருக்குது. இது வந்து கிருஷ்ணதேவரோட ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான சாட்சியங்களும் கோட்டைக்கு மேலே இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க.
சரி, இப்போ சுனையும் நம்ம பார்த்துட்டோம், சுனையும் அந்த கல்லும் பார்த்துட்டோம், இந்த ஒரு பெரிய பாறையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படியே இந்த பாறையில் இருந்து இடது பக்கமாக நம்ம பார்த்தோம்னா சிறிய படிகள் போன்ற அமைப்பு இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஏறி போனோம்னா மேலே இருக்கிற கோட்டையை அடைஞ்சிடலாம். இங்கேருந்து பார்க்குறது மேலே ஒரு சின்ன வேல் ஒன்று தெரியுங்க. சரி, அவங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துக்கு யாரோ சமீபத்தில் வந்துருக்குறாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. அது நமக்கு பார்த்தாலே தெரியும். மேலே இன்னும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. சரி, மேலே போய் பார்க்கலாம். செம்மையான ஒரு காட்சிங்க, சான்ஸே கிடையாது. சூப்பரான ஒரு காட்சி இருக்குது. இப்போ பார்க்கலாம். மேலே ஏறி வந்தாங்க. மேலே ஏறி வரும்போது சமீபத்தில் யாரோ வந்திருக்காங்க. இங்கே இருந்த சில இடத்துலலாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. எரிச்சதுக்கான அடையாளங்கள் நமக்கு தெரியுது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவோட நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஓய்வு எடுக்கிறதுக்காக, அதாவது சாயந்தர வேலையிலோ காலையிலோ அவர் டென்ஷனாக இருந்தாருன்னா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அவருடைய நீச்சல் குளமாகவும் இப்போ ஒரு இடம் வந்து பயன்பட்டுருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து கோயிலும் இருந்திருக்குங்க. கோயிலில் வழிபாடு பண்ணியிருப்பார். அதுவும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், ராஜாவோட குளம். இப்போ நாம கோட்டையோட 2வது தளத்தில் தாங்க இருக்கோம். இங்க வந்து ராஜா ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு குளம் வந்து உருவாக்கி இருக்காங்க. பக்கத்துல ஒரு சிறிய கோயில் இருக்குங்க. இந்த பாறைக்கு மேலே ஒரு ஓவியம் இருக்கு. அதுதான் இந்த இதில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது எப்படி வந்து பாருங்க, இயற்கையாக உண்டான சொன்னீங்க, தண்ணியை தடுத்து அவங்க வந்து இதுக்கான பாதைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அழகாக வட்ட வடிவத்தில், அரைவட்ட வடிவத்தில் உருவாக்கியிருக்காங்க. அப்படியே அதுக்கு கீழே வந்து கோயில் வந்துருக்குங்க. அந்த கோயிலையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த சுனையில் பாருங்கள், தண்ணி இன்னும் எவ்வளோ இருக்குது, சுத்தமாகவும் இருக்குங்க தண்ணி. இதுக்கு கீழே கோயில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே ஒரு சிற்பம் ஒன்று, இங்கே அழகான ஆஞ்சநேயரோட சிற்பம் ஒன்று புடைப்பு சிற்பமாக இருக்குது. காலில் எந்த பொசிஷனில் நிற்கிறாரு பாருங்கள். அவருடைய வால் பாருங்கள், தலைக்கு மேலே தூக்கி இருக்கு. இவர் வந்து ஒரு வீர ஆஞ்சநேயருங்க. விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் தான் இந்த மாதிரியான ஆஞ்சநேயர் வந்து வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் நம்ம பார்ப்போம். அது ஒரு கோயிலுக்கு மேலே ஒரு ஓவியமும் இருக்குது. புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிறுக்கல் அப்படின்னு சொல்லாங்க. பார்ப்போம் வாங்க. கோயில் இந்த பாறையில் இருந்து பாருங்கள், பெரிய மலை, அதுக்கு கீழே இருக்கிற இந்த கேப்பில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுனையும் இருக்குது. இந்த சிறிய இடத்த உள்ள கோயிலாக கட்டியிருக்காங்க. பார்த்து தெரியும் பாருங்கள். செங்கல், சுண்ணாம்பு, சுதை இதை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருடங்கள் ஆகுதுன்னு சொல்கிறாங்கங்க. இந்த பாறைக்கு மேலே தாங்க அந்த ஓவியம் இருக்குது. அது பாறைக்கு மேலே நம்மளால் ஏறி பார்க்க முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தெரியுதாப்பா? இப்போ இந்த குளத்துக்கு கீழே ஒரு கோயில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் ஒரு ஓவியம் மாதிரி கல்லுலேயே வரைஞ்சிருக்காங்கங்க. அந்த கல்லையே செதுக்கியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கைகுப்பி வணங்குற மாதிரியும், அப்படியே வலது பக்கம் கருடனும், நடுவில் சங்கு சக்கரமும் இருக்குங்க. கீழே இருக்கிறது பெருமாள் கோயிலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இது வந்து விஜயநகர ஆட்சியில் தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. அதில் கீழே ஒரு பெருமாள் கோயில் இருந்திருக்கணும். ராஜா பெருமாளை வழிபடுறதுக்காக இங்கே வந்து வழிபட்டுட்டு அப்படியே சாயந்தர வேலையில் அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த குளத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணுங்க. இது வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ஃபோனில் தான் இந்த வீடியோவை எடுத்தேன். சாயந்தர வேலையில் இப்படி வந்து அழகாக உட்காந்துருப்பாங்க. இந்த சுனை மேலே உட்காந்துட்டு அழகாக சூப்பராக படுத்து பார்த்துருப்பாருங்க. ராஜாவுக்கு ஓய்வு தேவைப்படும் போது அழகாக இந்த துணையில் இந்த மாதிரி வந்து உட்காந்துருப்பாருங்க. உட்காந்துட்டு காலை கீழே இறக்கி தண்ணியில் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த துணை. இது மேலே இருந்தால் அந்த வியூ தெரிஞ்ச பார்ப்போம். சரியா தெரியல. நம்ம இப்போ போக ஆரம்பிச்சிருக்கோங்க.
மலை ஓட்டின மாதிரி போனால் இங்கே வந்து ஒரு படி ஒன்று ஏறி மேலே போகுது. இதுதான் வந்து மலைக்கு மேலே ஏறதுக்கான வழிகளாக இருக்கலாம். பாருங்க, இந்த மலையில் தாங்க எல்லா வேலையும் செஞ்சுருக்குறாங்க, தனியாக படிக்கல்னு வைக்காமல். எவ்வளோ வுட்டில் நிற்கிறோம் பாருங்கள். இதை இப்போ நம்ம மேலே ஏறி வந்தோம். இப்போ திரும்பவும் நம்ம இதுக்கு மேலே தான் போக போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், பாறைகள் இந்த பக்கம் நிற்கிதுன்றதுக்காக கைப்பிடி சோறு கட்டியிருக்காங்க. அப்படியே ஸ்டார் கேஸ் எல்லோரும் ஈஸியாக ஏறி நம்மளை மாதிரி பின்னாடி வரவங்களாம் ஈஸியாக ஏறி போனதுக்காக கட்டப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே மதில் சுவர். சமீபத்தில் யாரோ வந்திருக்காங்க, நல்ல வேலைகள்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஓகே, நம்ம கோட்டையோட உச்சிக்கு வந்துடும். இங்கே என்னென்ன விஷயம் இருக்குன்றதை போய் பார்ப்போம். இங்கே 2 கட்டிடம் தெரியுதுங்க. இந்த 2 கட்டிடத்தில் ஒன்று வந்து நிலவரையாக இருந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். இன்னொரு கட்டிடம் எதுக்குன்றதையும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த சின்ன ஒரு வாரியில் இந்த கேப்பில் தாங்க போய் பார்க்கணும். இதில் என்ன இருக்குது, எவ்வளோ ஒரு சின்ன வழி பாருங்கள். இப்போ இதில் தான் போக போகிறோம். அந்த பக்கமாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே 2 கொத்தளம் இருக்குங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீரர்களுக்கு இங்கே இருந்தாங்க வில்லும் வாளும் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த கொத்தளங்கள் தான் இது. உள்ளே ஒருத்தர் நிற்பார், வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படியே கொடுக்கும்போது கை மாற்றி கொடுத்துட்டே இருப்பாங்க. எதிரிகள் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு தாக்கிறதுக்காக. அதே போல் பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். இங்கே மொத்தம் 2 ஆயுத கிடங்கு இருக்குங்க. எதிரிகள் திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த ஆயுத கிடங்குலேருந்து வில்லும் வேலை எடுத்து வெளியில் இருக்கிற வீரர்களுக்கு கொடுக்கறதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த கொத்தளத்தோட அமைப்பே பாருங்க, முழுவதும் கருங்கல் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. மேலே சீலிங் பாருங்க, செங்கற்கல்லை வச்சு சுண்ணாம்பு சோதையும் யூஸ் பண்ணி சீலிங்கை போட்டிருக்காங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அப்படியே அது பக்கத்துலேயே வந்தோம்னா முக்கியமான விஷயங்க, இந்த கோட்டையில் இருக்கிற முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தங்க நாணயங்களை பாதுகாத்து வைக்கிற இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நேராக பார்த்தோம்னா களம்புரான் கோட்டை நம்ம பார்த்துருப்போம். அந்த களம்புரான் கோட்டையில் தான் தங்க காசெல்லாம் அச்சடிச்சிருக்காங்க. அங்கேருந்து அச்சடித்த காசை இந்த கோட்டைக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. 2 நிலவரை இருக்குங்க. வவல்லாம் பறந்து போது உங்களால் பார்க்க முடியும். உள்ளே ஏறி போய் காட்டணும்னு எனக்கு ஆசை தான். என்னுடைய சீலிங் பாருங்கள், செங்கற்கல்லை வச்சு அழகாக சீலிங் போட்டிருக்காங்க. அந்த ஓட்டே தெரியுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து மரக்கட்டைகள் வச்சு இங்கேயும் முட்டை கொடுத்துருவாங்க. பக்கத்தில் அடிக்கிடுவாங்க. அதுக்கு மேலே செங்கல்ல அடுக்கி நடுவில் சுண்ணாம்பு கலவி அதெல்லாம் போட்டு பூசுவாங்க. அப்போ இந்த இடமே வந்து கிரிப் பண்ணின்றோம். கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆன இந்த இது இன்னமும் நிற்கிது பாருங்கள். எப்பேற்பட்ட கட்டிடக்கலையில் வல்லுநராக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பேசவே சொல்ல பாருங்கள், வவ்வால் பறந்து ஓடிட்டே இருக்குது. இது வவ்வால்களின் ராஜ்யம். சரி, உள்ளே போய் பார்ப்போமா? ட்ரை பண்ணுவோம். பயமாக இருந்தால் போய் இறங்கி ஓடியாந்துடும். வவ்வால் பறக்குதுங்க. ரொம்பவுமே ஆழமான பகுதியாக இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் வவ்வால் நிறைய இருக்குது. கட்டிடம் நல்லா இருக்குங்க, சேதமடையாமல். சரி, நம்ம அடுத்தது வேறு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பொக்கிஷ அறையை தாண்டி நம்ம முன்னாடி போனோம்னா இங்கே ஒரு அழகான கட்டிடம் ஒன்று தெரியுதுங்க. இந்த கட்டிடம்
காவலர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக கட்டப்பட்டதாகவும் இருக்கலாம், இல்லை ராஜா வந்தார்னா அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் இந்த கட்டிடம் இருந்திருக்கலாம். கட்டிடத்துக்குள்ளே போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றதை, அப்போ தான் நம்மளால் என்னன்றதை சொல்ல முடியும். இந்த ஒரு கட்டிடம் பார்த்தீங்கன்னா வீரர்கள் தங்கறதுக்காக, இல்லைனா ராஜா இங்கே வரும்போது தங்கறதுக்காகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கருங்கல்லாம் போட்டு சீலிங்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாராளமாக தான் இருக்குது இடம். வீரர்கள் தங்கறதுக்காக இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்கலாம். இந்த கட்டிடத்தை இதில் இன்னொரு கட்டிடம் இருக்குது. இது ரொம்பவுமே சிதைஞ்சிடுச்சுங்க, அழிஞ்சு போச்சுன்னே சொல்லணும். கீழே இருக்கிற பேஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த கட்டிடம் எதுக்காக இருந்திருக்கும்னு தெரியல, எந்த பக்கம் வழின்னு தெரியலீங்களே. எங்கே போய் இடமா காலை வச்சு வந்துடுறோம். சரி பார்க்கலாம். இந்த கட்டிடத்துலேயும் வீரர்கள் தங்கி இருந்திருக்கணும், இல்லைன்னா ஏதாவது கோயிலாக கூட இருந்திருக்கலாங்க. அப்படியே இந்த கட்டிடத்தில் பக்கத்துலேயே பாருங்கள் ஒன்று இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த பாறையோட எட்ஜில் சமமாக அந்த கற்கள் நிற்கிறதுக்காக என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பாறை எப்படி வளைஞ்சிருக்கு, இந்த கல் நேராக வைக்கிறதுக்காக கீழே சின்ன சின்ன கல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து சுண்ணாம்பு கலவை போட்டிருக்காங்க, இங்கே சிறு சிறு கற்களை வச்சு, இப்போ நம்ம சொல்லிங்களா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதை போல் வச்சுருக்காங்க. வச்சு இதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் ஒன்று வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய கல் அதை தாங்கியிருக்கு. அப்படியே ஒரு பெரிய பெரிய கல்லுங்க பாருங்கள். 5 அடிக்கு ஒரு கல் நீட்டாக அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க இந்த கட்டிடத்தில். இந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் செங்கற்கள், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் செங்கல் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த பாதுகாப்புக்காக இருக்கலாம். ஒரு கோயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. என்ன பாருங்கள், ரெண்டு பக்கமும் பில்லர் இருக்குது. உள்ளே வந்து சாமிக்கு தீபம் ஏற்றுறதுக்கான மாதிரியான இதுவும் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த பக்கம் இருக்குங்களா கிளியராக தெரியும். இது வந்து கோயிலாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கோயிலுக்காக தான் இது இந்த கட்டிடமே. இனி இந்த கட்டிடம் இப்படி முற்றிலும் மறைஞ்சிச்சு பாருங்கள். கோட்டையோட முக்கால்வாசி இடத்த நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இந்த மலைக்கு மேலே தாங்க போக போகிறோம். அங்கே என்ன இருக்குன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நாம் கிளம்பலாங்க. கோட்டை மேலே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கட்டினதாக தாங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தீபம் ஏற்றுறதுக்காக, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக இது வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இது கீழே இருக்கிற இந்த மேடையை மட்டும் பாருங்கள், இத்தனை வருஷம் பழமையானதாக இருக்கலான்ட்டு கீழே பாருங்கள் சிறு சிறு செங்கற்கள், அப்போ இந்த கூழாங்கல் எல்லாமே போட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா சுண்ணாம்புலாம் தடவி அந்த சுதையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப மணி நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாறை, அந்த பாறையை மட்டும் விட்டுடாங்க பாருங்கள். அது பக்கத்தில் பாருங்கள் அழகாக போட்டிருக்காங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்குது. அப்படியே இங்கே மேலே இருந்து ஒரு சூப்பரான வியூ ஒன்று பார்க்க போகிற மாதிரி. இப்போ நம்ம கோட்டையோட உச்சியில் தாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 700 அடி உயரத்தில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து இந்த இடத்த ஃபுல்லாகவுமே சுற்றி பார்க்கும்போது சுற்றி ஜபாதி மலைகளும் பச்சை பசேர் நல்ல காட்சியும் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. ரொம்பவுமே காற்றடிக்குது, நல்லாவும் இருக்குது. அது ரொம்ப காற்று இருக்க முடியாது, சுமாரான காற்று தான், ஆனால் நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ நம்ம கோட்டையோட மேல்தளத்தில் தாங்க இருக்கோம். அதாவது மொட்டை மாடின்னு சொன்னால் 3 ஃப்ளோர் கடந்து நாம் மேலே மொட்டை மாடியில் நின்று பார்க்குறோம். சுற்றி பார்த்தீங்கன்னா ஜபாது மலை தொடர்களோட அழகும் அந்த இயற்கையோட நேச்சுரலும் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இங்கே நிற்கிது பார்க்குறதுக்கு. காற்றும் சும்மா அருமையாக இருக்குது. நமக்கு எதுக்க தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அது வந்து நம்ம காணொலியில் போட்டிருப்போம். கலம்பூரான் கோட்டைன்னு சொல்லிட்டு பொக்கிஷம் செஞ்ச இடங்க. அதாவது காசில் வந்து தங்க காசெல்லாம் அச்சடிச்ச இடம் அந்த மலைக்கோட்டை மலை தாங்க. அந்த கோட்டையை பார்க்காதவங்க நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், மறக்காமல் பாருங்கள். அப்படியே நேர் எதிராக இருக்குது. இது வந்து வேலூரில் இருக்கிற கோட்டைகளுக்கான முக்கிய ஒரு சிறு சிறு கோட்டைகள் சொல்லுங்கள். முக்கியமான கோட்டை வேலூர் மெயினில் இருக்குது. அது சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கோட்டைகள் இருக்குது. அதில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கு பார்த்திங்கன்னா மணிமண்டலம் ஒரு கோட்டை பார்த்துருப்போம் வள்ளிமலை பக்கத்தில்.
அதுக்கப்புறம் களம்பூரான் கோட்டை 2 காணொலியுமே நம்ம சேனலில் இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத ஒன்றுபுரம் கோட்டை அப்படின்னுவாங்க. ஆக்சுவலி பேர் என்னன்னு தெரியலனா ஒன்றுபுரம்னு சொல்கிறாங்க. ஒன்றுபுரம் கோட்டையை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். மலையோட உச்சியில் இருந்து அந்த கோயிலை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ பெரிய பில்லர்லாம் வச்சுருக்காங்க. குறுக்கில் தூண்களும் அமைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்மளால் பாதுகாக்க முடியாமல் அழிஞ்சு போயிடுச்சு. நினைக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. அதனால் இதுவாது இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. வருங்காலத்தில் இருக்கிறவங்க இதை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மலை மேலே இருந்து ஏறி வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வழியே கிடையாது. பாதிகளும் சரியா இல்லை. ஃபுல்லாக முட்புதராக இருக்குது. அதெல்லாம் கடந்து தான் மேலே ஏறி வர வேண்டியதாக இருக்குது. சின்ன பசங்களாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏற முடியாது. பெரியவங்க மட்டும் தான் ஏறி வந்து பார்க்குறதா இருக்கும். பெரியவங்கனாலும் அதிகபட்சம் ஒரு 40 வயசு 45 வயசுல இருக்கிறவங்க தான் ஏற முடியும். அதுக்கு மேலே வயசு ஆயிடுச்சுனாலும் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான பாதைகள்னு எதுவும் கிடையாது. இங்கேருந்து பாருங்கள் இந்த கோயில், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கட்டிடம், அது பக்கத்தில் இருக்கிற ஒரு வீரர்கள் தங்கும் அறை, அண்ணாண்ட இருக்கிறது பாருங்கள் பொக்கிஷ அறை, அதுக்கு அண்ணாண்ட நிலவரைன்னு மொத்தம் இங்கே 5 இது இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இந்த இடமும் பாருங்கள் பாறைகள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நாம் நம்மளோட வண்டி அங்கே தாங்க விட்டுட்டு வந்திருக்கோம். இதில் ஜூம் பண்ண தெரியுதா தெரியல, பார்ப்போம். அதோ தெரியுது பாருங்கள். இங்கே தாங்க நம்ம வண்டி இருக்குது. அங்கேருந்து நம்ம எந்த பக்கமாக இருக்கோம் பாருங்கள். அந்த பாதை வழியாக இந்த பக்கமாக வந்து சுற்றிட்டு வந்துருக்கோம். இந்த கோட்டைக்கு மேலே நிறைய குரங்குகள் இருக்குங்க. குரங்குகளை நான் கவனிக்காமல் என்னுடைய பேக்கை வந்து அங்கே கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அது எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். இங்கேயும் ஒரு சுனை இருக்குங்க. இதுலேயும் பாருங்கள் மிகப்பெரிய ஒரு சுனை இருக்குது. இங்கேருந்து வர தண்ணியை, அந்த பாறையிலேருந்து வர தண்ணி எல்லாமே சேர்த்து வைக்கிறதுக்காக இயற்கையாக அமைஞ்சது. அந்த தண்ணி வீணாகாமல் இருக்கணும்னு இவங்க தடுப்பு சுவர் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய சுனை இங்கே இருக்கிறதுலையே. 2 கண்காணிப்பு கோபுரம் இங்கே இருந்துருக்குங்க. அது மேலே போகிறதுக்கு தான் வழி கிடைக்கல. கடுமெல்லாம் இடிஞ்சிட்டு இருந்ததால். அப்போ ஃபைனலாக நம்ம கோட்டையிலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. சமதள பரப்புக்கு வந்துட்டோம். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த கோட்டை போகிறதுக்கு சரியான வழிகள் இல்லை. ஃபுல்லாக முட்புதரில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதே போல் கனி காட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு சரியான பாதைகள்னு எதுவும் இல்லைங்க. நம்மளுடைய வரலாறுகள் எப்படி மறைக்கப்படுதுன்றதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வேலூரில் இருந்து முக்கியமான கோட்டை, மெயின் கோட்டை, அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 கோட்டைகள் இருக்குங்க. அதில் இப்போ நம்ம 3வது கோட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு கோட்டை பேலன்ஸ் இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்துருவோங்க. ஒன்று களம்புரான் கோட்டையில் காசு அச்சடித்தது, இன்னொன்று ஒன்றுபுரம் கோட்டையில் அதை பாதுகாத்தது, இன்னொன்று மைய மண்டலம் என்றது கண்காணிப்பு கோபுரமாக கண்காணிக்கிறதுக்காக கட்டப்பட்ட கோட்டைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.